இன்றைக்கி என்னோடய நெயில்ஸ்லேயே எப்படி ஜெல் ஓவர்லே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜெல் ஓவர்லேனா என்னென்னா, உங்களோட நெயில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெல் ஓவர்லே பண்ணலாம். மோஸ்ட்லி நேச்சுரலாகவே நெயில்ஸ் அப்படி தான் சிலவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு சரியாக நீங்கள் ரிமூவ் பண்ணலை அப்படின்னா உங்களோட நெயில்ஸில் வீக்காகிட்டு ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப தின்னான லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சீக்கிரம் உங்கள் நெயில்ஸ் வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு ஜெல் ஓவர்லே பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம எந்த எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் இல்லை எந்த ஜெல் பாலிஷ் எது நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நெயில் ப்ரெப்பிங் பண்ணணும். நெயில் ப்ரெப்பிங் பண்ணுறதுக்கு கியூட்டிக்கல் புஷ்ஷர் எடுத்துக்கோங்க. கியூட்டிக்கல் புஷ்ஷர் எடுத்துகிட்டு உங்கள் நெயில்ஸ் மேலே எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். என்னோடய நெயில்ஸில் வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அது எதனாலனா, நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு அதை சரியாக ரிமூவ் பண்ணாமல் எனக்கு அவசர அவசரமாக வேணுன்றதுக்காக நான் அப்படியே பிச்சு எடுத்துட்டேன். ஸோ என்னோடய நெயில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதனால தான் நான் ஜெல் ஓவர்லே பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஜெல் ஓவர்லே பண்ணுறதுக்குமே நீங்கள் வந்து நெயில் ப்ரெப்பிங் எல்லாமே பண்ணணும். ஸோ நான் நெயிலில் இருக்க ஷைனஸ், அப்புறம் மேலே இருக்க டெட் செல்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லா நெயில்லையுமே இந்த டெட் செல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட நெயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபஸ்ட்டு தொடங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபர்ஸ்ட் தொடங்க. நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு பண்ணும்போது உங்களோட பிளேஸில் இந்த மாதிரி டஸ்ட்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை உடனே ரிமூவ் பண்ணணும். நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக உங்கள் லங்ஸ்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? அதுக்காகவே ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெகில்ஸ் கிட்ட பாருங்கள், இதுவுமே வந்து டெட் செல்ஸ் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கியூட்டிக்கல் கிட்ட நல்லா க்ளீனாகவே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கியூட்டிக்கல் புஷ்ஷர் எடுத்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைலர் தான் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சாலே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணணும். எப்பயுமே நம்ம எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேட்டர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய நெயிலுக்கு டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஷைனிங்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ மேட் ஃபினிஷில் உங்களுக்கு ட்ரை ஆக்கிடுச்சு. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து க்யூர் பண்ண வேணாம், இது வந்து ஏர் ட்ரை தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரைமர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமர் எடுத்து ப்ரைமரும் அதே மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஷைனிங் வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட்டரில் எப்படி ரிமூவ் ஆச்சோ, பட் ப்ரைமரில் அந்த மாதிரி ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். இது வந்து காயிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. மேலேயே பேஸ் கோட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேஸ் கோட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு
ப்ரஷ் இந்த இடத்துல வச்சுட்டு பேக்கில் போயிட்டு இப்படி வரணும். உங்கள் நேச்சுரல் நெயில்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது க்யூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம க்யூர் பண்ணுறோம். 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வரும். நீங்கள் உடனே பேஸ் கோட்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேஸ் கோட்மே வந்து 2 விதமாக கூட இருக்குது. நீங்கள் க்யூர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறமும் ஷைனிங்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பஃப் பண்ணிவிடுங்க. பஃபர் எடுத்து பஃப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கும் போதே போயிடுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜெல் ஓவர்லே. ஓகேங்களா? ஜெல் ஓவர்லேக்கு ஐபிடியிலேருந்து ஜெல் ஓவர்லேக்கு ஐபிடி ஹார்ட் ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பில்டர் ஜெல் எப்படி எடுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒன் சைடில் தான் எடுக்கணும். அதுவும் நிறைய எடுக்காதீங்க. நம்ம ஓவர்லே தான் பண்ணுறோம். டிசைனுக்கு பண்ணுற மாதிரி நிறைய எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட நெயில்ஸ் மேலே ஜஸ்ட் இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத உங்களோட பாக்ஸ்லேயே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத பாக்ஸ்லேயே திரும்பி வச்சுடுங்க. வச்சுட்டு இதை தான் நீங்கள் வந்து உங்களோட டிப் ஃபுல்லாக இது பண்ணணும். ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தான் எடுக்கணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் நிறைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு க்யூர் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் ட்ரில் மிஷினில் உட்காந்து தேய்க்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போதே கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு நெயில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதே மாதிரி ஜெல் ஓவர்லே பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலெலாம் தூக்கக்கூடாது. ஏன்னா ஜெல் வந்து எப்பயுமே மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கீழே பார்த்த மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் கியூட்டிக்கல் கிட்ட உங்கள் ப்ராடக்ட் டெபாசிட் ஆகாமல் எல்லாமே கீழே வரும். ஓகேங்களா? ரொம்ப ப்ராடக்ட் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் அப்சைட் டவுன் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல அப்பெக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராடக்ட் அதிகமாக வரும். அது வந்து அப்பெக்ஸ் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ என்னோடய நெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே என்னோடய கியூட்டிக்கலை விடவும் மேலே தான் இருக்கும். அதனால் நான் அப்பெக்ஸ் க்ரியேட் பண்ணல. டேரெக்டாகவே என்னோடய நெயில்ஸில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். செகண்ட் டைம் க்யூர் பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் நெயில்ஸில் எப்படி இருந்தாலுமே உங்களோட ஸ்மைல் லைன், இந்த ஸ்மைல் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து பர்ஃபெக்டாக அதே மாதிரி க்ரியேட் பண்ணணும். நீங்கள் இது மாதிரி இல்லாமல் நீங்கள் அன்ஈவனாலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது கூடவே ஸ்டிக்கினஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு இப்படி தொடச்சிருங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறமும் உங்களோட நெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. இந்த ஷைனிங்கோடு நீங்கள் மேலே டிசைன் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிசைன் சீக்கிரமாக பீல் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து உங்களோட நெயில்ஸில் இப்படி பண்ணிங்கன்னா, பஃபர் எடுத்து நீங்கள் பண்ணும்போது மேலே இருக்க ஷைனஸ் மட்டும் ரிமூவ் ஆகும். இதுவே நீங்கள் ஃபைலர் எடுத்து பண்ணுறீங்கன்னா உங்களோட நெயில்ஸில் மேலே அப்ளை பண்ண பில்டர் ஜெல்லும் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் எதுவுமே இருக்காது. இப்போது தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பஃப் பண்ணணும். இப்போது இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் டபுள் கலர்
டபுள் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஜெல் பாலிஷ் நான் எடுத்துக்கிறேன். இப்போது நான் யூஸ் பண்ணுற ஜெல் பாலிஷ் பார்த்திங்கன்னா மாடலோன்ஸ் இந்த பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க அதில் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, வேணுன்றவங்க அதில் கூட போயிட்டு லிங்க் டச் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்கும். 6 கலர்ஸுமே வந்து டபுள் ஷேடில் வரும். எல்லாமே டபுள் ஷேட் தான். இது வெயிலில் போனால் ஒரு கலர்லேயும், நீங்கள் கோல்டு வெதரில் இருக்கும்போது அது ஒரு வெதர்லேயும் காட்டும். ஓகேங்களா, நான் வந்து இப்போது மாடலோன்ஸ் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஷில்ஸில் கூட இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஷில்ஸில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மாடலோன்ஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த ஜெல் பாலிஷ் நான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப தின்னாக தான் இருக்கும், ரொம்ப தின் லேயராக தான் நான் அப்ளை பண்ணுறேன். தின் லேயராக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்கு இல்லையா, இதுவே நான் வந்து வெயில்லையோ அது மாதிரி நான் வெளியில் எங்கேயா போகிறேன்னா கலர் வந்து ரொம்ப டார்க் ரெட் கலர் மாதிரி தெரியும். ரொம்ப டார்க்காகவும் தெரியாது, பட் மீடியமான ஒரு கலர், உங்கள் கைக்கு அழகாக இருக்க மாதிரி ஒரு கலர் தான். ஓகேங்களா, இப்போது 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். 3rd டைமுக்கு அப்புறம் நீங்கள் எது க்யூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இதுலேயுமே ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு மறுபடியும் இதே லேயர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வெளியில் போகும்போது இப்போ பாருங்கள், நான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு கொஞ்ச நேரம் இப்படி டிப் பண்ணுறேன். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு டிப் பண்ணியிருக்கேன். இது எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள். இந்த கார்னர்லாம் பாருங்கள், நல்லா இது கலர் மாறும். நல்லா ஒரு ரெட் கலர் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போது இதிலே வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு டிப் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கலர், இந்த ரெட் கலர் மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் லேயரும் இதே கலர் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் லைட்டாக தான் நம்மளுக்கு வருது இல்லையா, லைட்டாக தான் வரும். ஃபர்ஸ்ட் ஜெல் பாலிஷ் நம்ம அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜெல் பாலிஷும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ செகண்ட் லேயர் இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் லேயரும் நான் இதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இதை மாதிரி உங்களுக்கு நெயில்ஸை தாண்டி சைடில் போயிடுச்சுன்னா க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எடுத்துருங்க. நீங்கள் க்யூர் பண்ணதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது. ஸோ க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சரி பண்ணிவிடுங்க. கார்னர்ஸில் எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் செகண்ட் லேயரும் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஹாட்டான பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி இருக்கும். கோல்டாக உங்கள் நெயில்ஸ் எங்கெங்கெல்லாம் இப்போது ஏசி, இப்போது நீங்கள் ஏசி இருக்க இடம் இல்லை தண்ணியில் போய் கை வைக்கிறீங்க, அந்த மாதிரி தான் உங்களோட நெயில்ஸ் கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, பாருங்கள், நல்ல ரெட் கலரில் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம ஜஸ்ட் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கும் போதே நம்மளுக்கு இந்தளவுக்கு இருக்குது. பட் இதுவே நீங்கள் கோல்டான பிளேஸ்க்கெலாம் போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா, நான் டாப் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த ஸ்மைல் லைன் இருக்குது இல்லையா, இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறேன் நான். நீங்கள் லைன்ஸ் வரைகிறதுக்கு மட்டும் ஜெல் பாலிஷ் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி
ஜெல் பாலிஷில் இருக்க ப்ரஷ் வச்சே நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இப்போது நான் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். ஷைன் டாப் கோட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது நான் ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் டாப் கோட் அப்ளை பண்ணி க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்க வேண்டாம். அதுக்கு மேலே நான் கோல்டு கலர் எம்போசிங் ஜெல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த கார்னரில் பாருங்கள், இந்த கார்னரில் ரொம்ப தின் லைனாக நீங்கள் தின் லைனாகவும் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதும் தெரியணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் அதே மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாகவும் கார்னர் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுவுமே அழகாக தான் இருக்கும். நீங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் எதாவது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிவிட்டேன். இந்த டிசைன் அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் டாப் கோட்லாம் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்படியே தான் அப்ளை பண்ணணுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் மேலே எதாவது மறுபடியும் ஜெல் பாலிஷ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டிசைனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்மிங் March 10th 3 days ஆன்லைன் ப்ரொஃபஷனல் நெயில் ஆர்ட் கோர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபீஸ் 7,000. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான், ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெயில் ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேலில் வேணுனாலும் 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.